அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தையினுடைய கல்வித்திறன் மேம்படுறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் வழிபாடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குழந்தையினுடைய கல்வித்திறன் மந்தமாக இருக்குது, சிறப்பான அளவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல அதனுடைய ஜாதகம் பார்க்கும்போது 2, 4, 9 இந்த பாவங்கள் ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போயிருந்துன்னா அந்த குழந்தையினுடைய படிப்பு தடைப்படுறதுக்கும் இல்லை அந்த குழந்தையினுடைய கல்வித்திறன் சிறப்பாக அமையாததுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு, புதன், சந்திரன் இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்படைஞ்சிருந்தது அப்படின்னா அது படிக்கக்கூடிய படிப்பை சரியான அளவு ரிசீவ் பண்ண முடியாமலோ இல்லைனா அந்த ஞாபக சக்தி குறைவாகவோ இல்லைனா புத்திசாலித்தனம் குறைவாகவோ இல்லைனா தான் படித்ததை வெளியில் சொல்லக்கூடிய அந்த திறன் குறைவாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மனம் ஒன்றி படிக்காமல் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சரி, ஆன்மீக ரீதியாக என்னென்ன மாதிரியான கடவுள்கள் வழிபடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கல்விக்கான கடவுள் அப்படின்றது சரஸ்வதி. அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகவும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கணபதியினுடைய வழிபாடுன்றதும் குழந்தையினுடைய கல்வித்திறன் மேம்படுறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு. கணபதியினுடைய மூல மந்திரத்தை சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறதோ இல்லைனா கணபதியினுடைய வழிபாடை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கிறதோ மனம் ஒன்றி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது இல்லாமல் குழந்தையினுடைய அந்த படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி ரூமில் நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. முடிஞ்சால் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய பொருட்களை உள்ளே கொண்டு வாங்க. அவங்க ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடி வெளியே எடுத்துருங்க. ஏன்னா கண்ணாடி ரூமில் இருக்கிறது மூலமாக குழந்தையினுடைய கவனம் அடிக்கடி கண்ணாடி பக்கம் போகும், அவங்களுடைய கவனம் சிதறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருந்ததுன்னா அதையும் ஹாலுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸ்டடி ஹாலில் அது இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க லேப்டாப்பில் உட்காந்துட்டு படிக்கிறாங்களா இல்லை வேற ஒரு விஷயம் எதுவும் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போது உங்களுடைய குழந்தையினுடைய கனவு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் என்ன ஆக போகிறார் அப்படின்னு. ஒன்று டாக்டர் ஆவார், இன்ஜினியர் ஊர் முழுக்க இருக்கிறாங்க, ஸோ இன்ஜினியர் ஆக மாட்டார். அது இல்லாமல் அவருக்குன்னு ஒரு கனவு இருக்கும், பைலட் ஆகிறதோ இல்லைன்னா ஒரு ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதோ அந்த மாதிரியான ட்ரீம்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் அப்படின்னா ஒரு பெரிய டாக்டர்னுடைய படத்தை உங்கள் ஸ்டடி ரூமில் மாட்டி வச்சிடலாம். என்ன ஆகும்னா அந்த டாக்டரினுடைய படத்தை அந்த குழந்தை எப்போல்லாம் பார்க்குதோ அதனுடைய ஆள் மனதில் அந்த டாக்டரினுடைய அந்த புகைப்படம் பதிஞ்சிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா அது டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதனுடைய ஆள் மனதில் பதிகிறது மூலமாக அது டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.